நான் ஃபேஸ்புக்கில் வந்து ஆட் ரன் பண்ணுறேன். பட் எனக்கு வர லீடு எல்லாமே வந்து நார்த் இந்தியன்ஸாக வருது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லோக்கலைஸ்டு கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும். நீங்கள் பண்ணக்கூடிய டொமஸ்டிக் ஏரியாவில் என்ன அதிகமான பீப்புள்ஸ் லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அதுக்கு எத்தனை டார்கெட்டட் போஸ்டர்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸை நீங்கள் ரெடி பண்ணணும். அதை விட்டு நீங்கள் இங்கிலீஷோ இல்லை மற்ற லாங்குவேஜஸ் மொத்தமாக ஓவராலாக நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மூவ் பண்ணுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜியோ சென்சார்ஸை வச்சு தான் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்து நீங்கள் கோயம்புத்தூர், சென்னை அப்படின்னு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற பர்சன்ஸாக இருந்தால் உங்களுக்கு 2 இடத்துல இருந்து ஆட்ஸும் கிடைக்கும். அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நம்ம எல்லா லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள்ஸும் மல்டிபிள் ஏரியாஸ்க்கு ஒர்க்குக்காக போகிறாங்க. ஸோ உங்களோட ஆட்ஸ் நீங்கள் லொக்கேஷன் டார்கெட் பண்ணால் அவங்களுக்கும் காட்டும். அவங்க உங்களை ரியாக்ட் பண்ணுறது, அதாவது இந்த ஆடு கிரியேட் பண்ணி உங்களுக்கு மெசேஜோ இல்லை காலோ பண்ணுறது கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா உங்களோட லோக்கலைஸ் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஸோ அப்போ அவங்களுக்கு புரியாமல் இருக்கிற ரீசனாலோ இல்லை அவங்க தேவையான நினைக்கிறனாலோ அந்த ஆடுக்கு அவங்க இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய லீட்ஸோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். லோக்கலைஸ்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் 14 ரேர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை நான் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு பிஸ்னஸ் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஃபாலோ மீ டுவர்ட்ஸ் யுவர் சக்ஸஸ்.